பழைய பாரம்பரிய சேனல் உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, மிச்சமான சாதத்தை கீழே கொட்டாது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, பொங்கல் செய்ய போகிறேங்க. மிளகு பொங்கல் பாருங்கள். சாதத்துக்கு கீழே அடியில் பருப்பு இருக்குது, சிறு பருப்பு. பொங்கல் செய்ய போகிறேன். பொங்கலுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். வாங்க, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, சீரகம். நான் கட்டி பெருங்காயம் தான் போடுவேன். சரிங்களா? வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஏன்னா சாப்பாடை கீழே கொட்டக்கூடாது, அதனால் இப்படி செய்யலாம். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இப்படி தான் செய்வேன். தாளிச்சிட்டோம். இப்போ கொட்ட போகிறோம் பொங்கலில். ஏன்னா நான் முதல்ல எந்த பொங்கல் வச்சாலும், பச்சரிசி போட்டாலும் சரி, நான் தாளித்து கொட்டி தான் பொங்கலை வைப்பேன். அப்போ தான் நல்லாயிருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிளகு, சீரகம், பச்சை மிளகா இதெல்லாம் உள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.